ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிசியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலிருந்து தொடை நயம் சார்ந்த கேள்விகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிசி நோட்ஸ் பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் தொடை நயம் கண்டறிதல் பார்க்க போகிறோம். தொடை வகைகள் வந்து எல்லாருக்கும் தெரியும். மோனை தொடை, எதுகை தொடை, இயேபு தொடை, அளபெடை, முரண் தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை. டிஎன்பிஎஸ்சியில் தொடை நயம் கண்டறிதலில் இருந்து 2 கேள்விகள் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எதுகையினை கண்டறிக. பொதுவாக சொல்லுவாங்க எது கைவிட்டாலும் எதுகை கைவிடாதுன்னு. எதுகை அப்படின்னா ஒரு அடியில் உள்ள சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது போல் தொடுப்பது. இதில் வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. சிறுங்கி, மருங்கு. 2ஆம் எழுத்து ரூ வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கடிந்த கடிந்தோரா செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீலை தரும். இணை மோனையை கண்டறிக. மோனை அப்படின்னா அடிகளில் உள்ள சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது, அது மோனை. இதில் வந்து இணை மோனையை கண்டறிக அப்படின்னா செய்யுளின் அடியில் உள்ள முதல் 2 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இணை மோனை. அப்போது சரியான விடை வந்து கடிந்த கடிந்தோரார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை, மோனை, இயேபு எது என கண்டறிந்து எழுதுக. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இங்கே இருப்பது இ முதல் எழுத்து, இது வந்து சீர்மோனை. இது வந்து சரி, இது வந்து சீர்மோனைன்னு சொல்லலாம், இல்லைனா இணை மோனைன்னு சொல்லலாம். அது சரியாக தான் இருக்குது. அடுத்து 2வது ஆப்ஷன் இதற்குள் இதனால் அடி எதுகை, அது சரியாக இருக்குது. 3வது அடியும் 4வது அடியும் வந்து 2ஆம் எழுத்து ஒன்று போல் இருக்குது, அதுக்கு சரி. அடுத்து பாவம் லாபம், இது வந்து இயேபு தொடை, இது சரிதான். 4வது ஆப்ஷன் தான் தப்பாக இருக்குது. இருப்பது இதனால் இணை மோனைன்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. அடுத்தது இயேபு சொற்கள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இயேபு அப்படின்னா ஒரு செய்யுள் வந்து தொடுக்கும்போது ஒரே வார்த்தை வந்து திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து இயேபு. இந்த செய்யுளில் வேண்டும் வேண்டும் என்பது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த கொஸ்டின். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமை கட்டளைக்கல் இக்குறளில் அமைந்துள்ள நயம். 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுத்திருக்கு, அதனால் இது எதுகை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இக்குறள்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெடு. இந்த குறப்பாவில் வந்து அடி அளபெட தொடை இருக்குது. ஃபஸ்ட்டு அளபெட தொடை அப்படின்னா பாடலில் உள்ள முதல் சீர் எல்லாம் அளபெடுத்து வருவது, அதுதான் அளபெட தொடை. இந்த குறளில் கெடுப்பதுவும் எடுப்பதுவும் என அடுத்தடுத்து அளபெடுத்து வந்திருக்கு, அதனால் இது அளபெட தொடை. அடி தூரம் வந்திருக்கனால அடி அளபெட தொடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சக மக்கள் ஒன்றன்ப உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இயைபு அமைந்த சொற்கள் யாது. இயைபு அப்படின்னா பாடல் அடிதோறும் கடைசி எழுத்து ஒன்றி வருவது. அப்போது சரியான விடை வந்து உணர்வதற்கும் எண்ணமெல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மோனை தொடை எத்தனை வகைப்படும். மோனை தொடை 8 வகைப்படும். அடிமோனை, சீர்மோனை, இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூளை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, அப்புறம் முச்சு மோனை. அடுத்த கொஸ்டின். இக்குறப்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடிமோனை அப்படின்னா அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது. அப்போது சரியான விடை இன்மையின் இன்மையே. அடுத்த கொஸ்டினோ மோனை சொற்களை கண்டறிக தான். மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும்
மனோபாவம் வானை போல் விரிவடைந்து. மேற்கண்ட பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிக. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. அப்போ மனிதரெல்லாம் மனோபாவம், இதான் சரி. அடுத்த கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். மோனை வகையை கண்டுபிடி. தானம் தவம் இருண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் அமைந்துள்ள மோனை வகை. இந்த குறளில் அமைந்துள்ள மோனை வகை கூளை மோனை. கூளை மோனை அப்படின்னா அடிதோறும் முதல் 3 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது கூளை மோனை. அடுத்த கொஸ்டின், பச்சுக பச்சச்சான் பச்சினை அப்பச்சை பச்சுக பச்சு விடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். இந்த குறளில் அமைந்துள்ள எதுகை வகை கூளை எதுகை. அடிதோறும் முதல் 3 சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது கூளை எதுகை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க. சரியான விடை மேற்கதுவாய் எதுகை. மேற்கதுவாய் எதுகை அப்படின்னா ஒரு செய்யுளின் அடியில் உள்ள முதல் சீர் 3ஆம் சீர் 4ஆம் சீரில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. அடுத்த கொஸ்டின், 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை, எதுகை தொடை. அடுத்த கொஸ்டின், அரிக்கால் மாறிய அங்கன் அகல்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை யாது. மோனை வகை மேற்கதுவாய் மோனை. மேற்கதுவாய் அப்படின்னா செய்யுளில் அடியில் உள்ள முதல் சீர் 3ஆம் சீர் 4ஆம் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் மோனை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓர் அடியில் உள்ள 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது முச்சு மோனை. அடுத்த கொஸ்டின், கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை வகை அது. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அதனால இது எதுகை தொடை. அடுத்த கொஸ்டின், அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் இக்குறப்பாவில் பயின்று வரும் அடிமோனை எழுதுக. அடிமோனைனா அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது. அறிவுடையார் அக்தரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள். இந்த பாடல் வரிகளில் மோனை இருக்கு, எதுகை இருக்கு, இயேபு தமிழே தமிழே இயேபோ இருக்குது. அடுத்த கொஸ்டின், மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் என்ற பாடல் வரியில் இடம்பெறும் தொடையாது. சரியான விடை இயேபு தொடை. அடுத்த கொஸ்டின், காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞாலம் கருதுபவர் இக்குறப்பாவில் பயின்று வருவது அடி எதுகை சீர்மோனை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆல்ரெடி பார்த்தோம். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் இக்குறப்பாவில் இடம்பெறும் சீர்மோனை கூளை மோனை. முதல் 3 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது கூளை மோனை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆச்சுவார் ஆச்சல் பசியாச்சல் அப்பசியே மாச்சுவார் ஆச்சலின் பின் இக்குறளில் முதலிரு சீர்களில் வந்துள்ள எதுகை என்ன வகை. முதல் 2 சீரில் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அதனால இது இணை எதுகை. அடுத்த கொஸ்டின், இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன் இதில் அமைந்து வரும் தொடை நயம். சரியான விடை அடி முரண் தொடை. முரண் தொடை அப்படின்னா அடிதோறும் முதல் சீரில் இருக்கிற வார்த்தை முரண்பட்டு வரும். இன்பம் துன்பம் பகல் இரவு. அடுத்த கொஸ்டின், துறந்தார் பெருமை துணை கூறின் வையன் திறந்தாரை எண்ணிக்கொண்டச்சு இதில் அமைந்து வரும் மோனை. சரியான விடை பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனை அப்படின்னா அடிதோறும் முதல் சீர்லையும் 3ஆம் சீர்லையும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது பொழிப்பு மோனை. அடுத்த கொஸ்டின், விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடச்சும் பசி இக்குறப்பாவில் காணலாகும் மோனை எது. இந்த குறளில் மேற்கதுவாய் மோனை அமைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூளை. கூளை அப்படின்னா 1 2 3 சீர்களில் வரும்.
மேற்கதுவாய். மேற்கதுவாய்னா 1 3 4 சீர்களில் வரும். கீழ்கதுவாய் 1 2 4 சீர்களில் வரும். முச்சு 1 2 3 4 சீர்களில் வரும். இதுதான் எல்லா கொஸ்டினுக்கும் பேஸு. அதை பொறுத்து இரண்டாம் எழுத்துனா எதுகை, முதல் எழுத்துனா மோனை. அடுத்த கொஸ்டின், பார்க்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை. கீழ்காணும் விடைகளில் சரியான விடையை எழுது. இந்த அடிகளில் மோனை, எதுகை, இயைபு வந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், கொடிகள் வானம் படிதர மூடும். இப்பாடலில் அடிக்கோடிட்டவைகளில் எவ்வகை தொடைநயம் அமைந்துள்ளது? இது இயைபு தொடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எண்ணிய எண்ணியாங் எய்துப எண்ணியார். இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடு. கீழ்கதுவாய். கீழ்கதுவாய் மோனை அப்படின்னா முதல் சீர், இரண்டாம் சீர், நான்காம் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவாய் மோனை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குறப்பாவில் அமைந்துள்ள மோனை முச்சு மோனை. ஒரு அடியில் முதல் 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது முச்சு மோனை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல். கீழ்காணும் விடைகளில் சரியான விடை. மோனை மட்டும் வந்துள்ளது, முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆர்பறவை அணிதிகளும் மணிமுறுவல் அரும்பறவை. இப்பாடலில் அமைந்துள்ளவாறு பின்வருவற்றுள் எது தவறானது? சீர் முரண் அமைந்துள்ளது, இது தவறு. முரண் இந்த அடியிலேயே இல்லை. அடுத்த கொஸ்டின், பின்வரும் செய்யுள் அடியில் அமைந்துள்ள மோனை தொடை விகற்பம். வல்லைக்கு உறங்கும் வளநாடா வள்ளுவனார். இந்த அடியில் மேற்கதுவாய் மோனை அமைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இக்குறளில் பயின்று வரும் தொடை மேற்கதுவாய் எதுகை? அடுத்த கொஸ்டின், தக்கார் தகவு இலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் எஞ்ச இணை. இணை எதுகை? முதல் 2 சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி தொடுத்துள்ளது. அடுத்த கொஸ்டின், எல்லற்க என்றும் எளியர் என்று என்பரினும். இத்தொடரில் முச்சுமோனை அமைந்துள்ளது. முதல் 4 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. அடுத்து, தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இக்குறளில் அமைந்து வரும் அடி எதுகை? தோன்றின் தோன்றலின். அடுத்த கொஸ்டின், ஈன்று புறத்தருதல் என் தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. இப்பாடலில் அமைந்துள்ள தொடைகளின்படி சரியான விடையை சுட்டுக. அடி எதுகையும் அடி இயைபும் வந்துள்ளது. அடுத்த கொஸ்டின், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இக்குறளில் சீர் எதுகை வந்துள்ளது? சரி. சீர் இயைபு வந்துள்ளது. சரி. அடுத்த கொஸ்டின், இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் தட்டாங்கில் உள்ளபடி. மோனை இயைபு எதுகை 3 வந்துள்ளது. அடுத்த கொஸ்டின், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். இப்பாடல் அடிகளில் இயைபு எதுகை மோனை அமைந்துள்ளது. அடுத்து, எதுகை தொகையின் இலக்கணம். முதல் எழுத்து அளவொத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. சரி. அடுத்த கொஸ்டின், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இக்குறளில் கோளில் குணமிலவே என்பது ஒருவு மோனை. ஒருவு மோனை அப்படின்னா முதல் சீரிலும்
நான்காம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அடுத்த கொஸ்டின், நாணாமை நாடாமை நாரின்மை யாது ஒன்றும் பேணாமை பேதை தொழில். இக்குறளில் உள்ளவாறு எது தவறான விடை? சீர் எதுகை வந்துள்ளது. இது தவறான விடை. இதில் அடுத்து, செய்தற்கு அரிய செய்வார் பெரியார் சிறியர் செய்யற்கு அரிய செய்களாதார். தவறான கூச்சை சுட்டுக. அடி இயைபு மட்டும் வந்துள்ளது. இது தவறு. இதில் அடுத்த கொஸ்டின், பின்வருவற்றுள் மோனை தொடைக்கு தொடர்பில்லாதது எது? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. இது தவறு. இரண்டாம் எழுத்து ஒன்றி போல் வருவது எதுகை. அடுத்த கொஸ்டின், கெடா வழிவந்த கேண்மையர் கேண்மை விடார் விளையும் உலகு. இக்குறளில் சீர் எதுகைக்கும் சீர் மோனைக்கும் பொதுவானது. கேண்மையார் கேண்மை. அடுத்த கொஸ்டின், அடி எதுகையினை கண்டறிக. இரண்டாம் எழுத்து அடிதோறும் ஒன்றி வருவது அடி எதுகை. ஆப்ஷன் சி கரெக்டு. அடுத்த கொஸ்டின், குறளில் அமைந்துள்ளவாறு பொருத்தமானதை குறியீடு. முச்சு எதுகை அமைந்துள்ளது. முச்சு எதுகை அப்படின்னா அடியில் உள்ள முதல் சீர் இரண்டாம் சீர் மூன்றாம் சீர் நான்காம் சீரில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அடுத்த கொஸ்டின், கல்லா ஒருவனை அனுப்பி செயல் புரிந்திடும் எல்லா வல்ல இறைவனை ஏத்துவோம். இப்பாடல் வரிகளில் கண்டுள்ளவாறு பின்வருவற்றுள் எது சரி? இவை அனைத்தும். அடுத்த கொஸ்டின், சீர்மோனையை தருக. மனையகம் புகுந்து மணிமே கலைதான். சீர்மோனை மனையகம் மணிமே கலைதான். அடுத்த கொஸ்டின், கண்ணலடா என் சிற்றூர் என்பது உள்ளம் கடுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம். அடி இயல்பினை கண்டறி. உள்ளம் உள்ளம். அடுத்த கொஸ்டின், புதர்களை நாம் அழிப்பதிலே மகிழ வேண்டும் புத்துவகை உருவாக்க முயல வேண்டும். அடி இயல்பினை கண்டறிக. வேண்டும் வேண்டும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பல்சான்றீரே பல்சான்றீரே சீர்மோனையை கண்டறிக. பல்சான் பல்சான். முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது இரண்டு சீர்களிலும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.